இரு, ஏன் இப்படி அவசரப்படுற? மெதுவா தண்ணி நல்லா முழுசா ரொம்பட்டும். பாத்தியா? இத பாரு, பொறுமையா இருந்து முழுசா கொண்டு வா. என்ன பாத்தியா? இவளையா அவ வழிக்கு கொண்டு வந்துட்டா. இவகிட்ட வச்சுக்கிட்டா நமக்கு தான் பிரச்சனை. அதேதான். இந்த ருக்கு கிட்ட மோதுனா பிரச்சனை உங்களுக்கு தான். பாத்தீங்கல்ல, தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா அதான் நான் மன்னிச்சுட்டேன். பாவம், இவள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குல்ல. அப்புறம் இவள மாதிரியே நானும் நடந்துகிட்டா எனக்கு தானே அசிங்கம். அதான் மன்னிச்சுட்டேன், போயிட்டு போறா. எனக்கு இதெல்லாம் அசாதாரணம். சீக்கிரம் ஆகட்டும். நீ சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். எப்ப வாசுவ நான் பாக்குறது? இப்ப நான் முடியாதுன்னு சொன்னா ஏய், நில்லு நில்லு. அங்க பாருங்க, தண்ணி ரொம்பிடுச்சு. அங்க பாருங்க. வா வா, சீக்கிரம் கிளம்பலாம், போலாம். நீங்க சொல்ற பேர்ல இந்த காலனில யாருமே இருந்த மாதிரி தெரியல. எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க. அப்படியே இத பத்தி வேற எங்க விசாரிக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லனா நான் சொல்ற ஒருத்தரை நேர்ல போய் நீங்க மீட் பண்ணுங்க. காலனியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. அவரோட பேரு வாசு. வாசு வாசு அதானே, எப்பவும் போல இன்னைக்கும் தூங்கிட்டே இருக்கான். வாசு, சீக்கிரம் எழுந்துரு. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? எழுந்துரு, எழுந்துரு வாசு, எழுந்துரா. டேய், இன்னொரு 1 மணி நேரம் தூங்க விடுமா? என்னது? நல்ல நாளும் கிழமையுமா இந்த மாதிரி இவ்வளவு நேரம் தூங்கலாமா? இந்த காலனில எல்லாரும் வாசுவ கடவுளா பாக்குறாங்க. வாசுவும் அவங்க அம்மாவும் இங்க நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. வாசு இங்க எத்தனை வருஷமா இருக்காரு? இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இங்க வந்தாங்களா? முதல்ல இருந்தே இங்கதான் இருக்காங்க. வாசுவா அவங்க வீட்டு பையனாதான் இங்க இருக்கவங்க பாக்குறாங்க. உன்னை திருத்தவே முடியாதுடா. டேய், என்னடா இது? உன் காதுல எவ்வளவு அழுக்கு இருக்கு தெரியுமா? நல்லா சொன்னீங்க. ராத்திரி பூரா அங்க விளையாடிக்கிட்டு இருந்தா பகல்ல எழுந்திருக்கணும்னு நினைச்சா கூட எந்திரிக்கவே முடியாது. ஆச்சரியமா இருக்கு. என்ன கதை? நான் எங்க போறேன் எங்க வரேன் ஜாதகமே சொல்றீங்க. மேட்ரு என்ன புரியலையே மாமா? ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. அது வந்து வீடு பூரா உன்னை தேடியும் காணுங்கிறப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம குடோனுக்கு தானே போயிருந்த. அப்படியா சொல்றீங்க? இந்த அளவுக்கு சிபிஐ கூட என்ன பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், வாசு முன்னாடி போய் படன்னு பேசக்கூடாது. லேடிஸ் எல்லாம் பார்த்தா வாசு அவ்வளவா பேச மாட்டா. என் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் மட்டும் தான் பேசுவா. என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லிடு, அதிகமா பேசக்கூடாது.